முதல் முறையா அது ஒரு பெரிய இடம், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு பேர் வாங்கின ஒரு கம்பெனியாக தான் நான் இந்த கம்பெனியை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா மூணு பெரிய படம்னா அவ்வளோ பெரிய படம்னா பெரிய படம் கையில் வச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி அஜித் கிட்ட தனுஷ் கிட்ட தான் கால் ஷீட் கேட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை விஜய் படம் நடிச்சா அவரு கூட அதில் படம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. யாருங்க இவங்க? டான் பிக்சர்ஸ். யாரை எப்போ எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஊழல் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ரெட் ஜெயின்ட்ல இருக்காங்க, ரெட் ஜெயின்ட்ல தான் எல்லாம் பண்ணுது. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதாவது கொலை பண்ணா ரெட் ஜெயின்ட், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி சொன்னாங்கன்னா காரணம் ரெட் ஜெயின்ட். இப்போ விக்ரம் ஓடனா ரெட் ஜெயின்ட், வேற ஏதாவது ஒரு படம் ஓடலன்னா அதுவும் ரெட் ஜெயின்ட் தான். ஸோ டான் இப்போ விடியல், உதயசூரியன், சூரியன் வருது பார்த்தீங்களா, சுற்றி எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு நிலை. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நிறுவனமும் அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் தான். கலைஞர் அவர்களுடைய கொள்ளு பேத்தியினுடைய கணவர் தான் இந்த நிறுவனத்தை நடத்துபவர். இப்போ கலைஞர் அவர்களுடைய குடும்பம், திராவிட கழகத்தினுடைய கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தை நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி சினிமாவுக்குள்ள அவங்களோட ஹோல்டிங் நல்லாவே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன்னா அடுத்த 2 மாசத்துல தேர்தல், எல்லா விஷயமும் அடங்கின படம் ஜனநாயகன். அந்த டைம்ல பராசக்தின்னு ஒரு படம் விட்டு அதுவும் இந்திய எதிர்ப்பு, அதுவும் அரசியல் படம்ன்ற போது பெரிய பிரச்சனை ஆகும்ல. என்னன்னா அதான் சொல்லுவாங்கல்ல, யாராவது அடிச்சுக்கிறீங்க, ஆனா ஒரு மனுஷன் மட்டும் லைட்டா லிப்டாகி போயினே இருப்பாரு. மேடைக்கு பேசுறாங்க, தளபதி மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதுலாம் சொல்றாங்க. எல்லா இடங்களையும் பேசுறாங்க. ஆனா ஒருத்தங்க கூட அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள், சூப்பரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதை விஜய் எதிர்பார்க்கிறாரான்னு தெரியல, நான் சொல்லல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஐயா, ரீசெண்டா அசல் ஒரு பாட்டு பாடினார் தெரியுமா, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ ரீசெண்ட் டைம்ல யாரா அந்த பெரிய இடம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா டாபிக் போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் பண்ணியிருப்போம். நம்மளும் கெஸ்ட்டு கிட்ட நோண்டி கேட்போம், சார் எல்லாருமே இந்த பெரிய இட உத்தரவுன்றாங்களே, யார் சார் அந்த பெரிய இடம்னு கேட்கும்போது கெஸ்ட்டும் தெரிஞ்சுக்கிட்டே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு பெரிய இடம் இருக்கு, ஆனால் அது பெரிய இடமா இருக்கிறதுனால நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி என்ன பயப்படுறாங்க? ஏன் இவங்களே சொல்றதுக்கு, நான் சொல்றது இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே டக்குன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டுறாங்க. அப்படி என்ன பெரிய இடம், ஏதாவது ஒன்று இருக்கணுமே. இப்போ குட் பேட் அக்லி படம் வருது அப்படின்னும் போது இட்லி கடை தள்ளி போகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்க்குறோம். இல்லைங்க, அதை தாண்டி ஒரு அரசியல் பண்ணி ஓடிட்டு இருக்குன்றாங்க. என்னங்க அரசியல் கூட சொல்ல மாட்டாங்க, நமக்கு தெரியாது. நம்ம ஆங்கர் போய் கேட்குறோம், ஒரு கெஸ்ட்டை உட்கார வச்சு, சார் இந்த மாதிரி என்ன சார் எல்லாம் சொல்கிறாங்க, என்ன சார் போது அவங்க சொல்லணும். ஆனால் கெஸ்ட்டே சொல்ல பயப்படுற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் போது எனக்கு யோசனை, யாராது அப்படின்னும் போது கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் விசாரிக்கும் போது சொன்னாங்க, இல்லைங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போதான் வர்றாங்கன்னா இப்பதான் வெளியில தெரியுறாங்க, இப்பதான் அவங்க வெளியில தெரியுறாங்க. பட் அவங்களோட மூதாதையர்கள் ஒரு 50-60 வருஷமா தெரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படி கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பாப்பாராங்க தெரியல, சரி சொல்றேன், அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளிச்சத்துக்கு வரும்போது பார்க்கும்போது, இப்போ ஒரு படம், ஒரு இண்டஸ்ட்ரியில் டக்குன்னு ஒரு படம் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வருது அப்படின்னா ஒரு 2 படம் பண்ணணும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பார்க்கும்போது அவங்க அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் பார்த்தோம். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணி நல்ல ஹிட்டு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பேரை அந்த மில்லினம் ஸ்டுடியோஸ் தானே அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு படம் ஓகே, இந்த படம் இந்த ப்ரொடக்ஷன் நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. இல்லை சூரியன், நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு படம் பண்ணாலே சூப்பராக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே பிரம்மாண்டமான படங்கள் பண்ணலை, ரொம்ப சின்ன படங்கள் பண்ணாங்க, எல்லா விதமான படங்களும் பண்ணுவாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் படம் அந்த படம் நல்லா இருக்கும்பா அப்படின்ற ஒரு பேர் வாங்கின ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பார்த்தோம். சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொடக்ஷனில் படம் வருது அப்படின்னா அது நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இங்கே பேர் வாங்கிட்டு அந்த மாதிரி பேர் வாங்கி பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக அது ஒரு பெரிய இடம், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பேர் வாங்கின ஒரு கம்பெனியாக தான் நான் இந்த கம்பெனியை பார்க்குறேன். இதை தாண்டி இப்போ தான் வர்றாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. வர்றாங்கன்னா எனக்கு சொன்ன வெளிச்சம் இப்போ தான் அவங்க மேலே படும்போதே பார்த்தீங்கன்னா 3 பெரிய படம்னா அவ்வளோ பெரிய படம்னா பெரிய படம் கையில் வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி அஜித் கிட்ட தனுஷ் கிட்ட தான் கால் ஷீட் கேட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை விஜய் படம் நடிச்சா அவரு கூட அதில் படம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட்டு, யார் இவங்க திடீர்னு வர்றாங்க, இண்டஸ்ட்ரியே புரட்டி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, அது எப்படி பெரிய ஆக்டர்லாம் டக்குன்னு சைன் பண்ணுவாங்க? ஏதாவது ரீசன் வேணும்ல, அவங்கள ரெட் ஜெயின்ட்டா இல்லை கேட்குறேன். கரெக்ட். அப்படி ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸா அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு லைக்கா மாதிரி பெரிய ஆளுங்களா டக்குன்னு ஓப்பனாக வர்றாங்க, இவங்க தான் ஓனரு, இவங்க தான் வந்திருக்காங்க, இவங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. இப்போ லைக்காவே வெளியிலேருந்து அந்த கம்பெனிங்க, இப்போ நீங்கள் சொன்ன சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயின்ட் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது, அங்கேருந்து ஒரு கிளையாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியல. இல்லை, அதை தான் நான் கேட்க வர்றேன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அப்படியே சுற்றி வர்றேன். யாருங்க இவங்க? டான் பிக்சர்ஸ்.
இந்த டான் பிக்சர்ஸ் தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இவ்வளோ இருப்போம். நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது வந்து உண்மையிலே டான் பிக்சர்ஸ் தான். ஏன்னா நீங்க சொன்ன அந்த சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குல்ல, யாருக்கிட்ட கேட்டாலும் இவங்க யாருன்னு தெரியும் ஆனா சொல்ல மாட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசிட்டு இருக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. லைக்கா வரும்போது கூட அந்த கத்தி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் லைக்கானா என்னன்னு எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஏன்னா இந்த படத்தோட பிரச்சனைகள், அது வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையை வச்சுட்டு நீங்க எப்படி வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ள அனுப்பலாம் போது ஒரு சர்ச்சையோட வந்த கம்பெனி தான் லைக்கா. ஆனா சர்ச்சையோட வந்துச்சு, கடைசியில பார்த்தா தமிழர்களோட முக்கியமான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டு போச்சு. பொன்னியின் செல்வன்ற ஒரு படம், ஒரு நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியும் பண்ணிட்டு போச்சு. ஆனா இவங்க வரும்போது எனக்கு அது ஒரு மாதிரி, ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏன் மறைக்கணும்? இல்லை ஏன் சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க போல. ஏன்னா இப்போ ரெட் ஜெயண்ட்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வருது. அந்த ப்ரொடக்ஷனுடைய மொதல் படம் வந்துட்டு விஜயனுடைய படம். உங்கள் வச்சு தான் படம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வருஷமாக உதயநிதி வெயிட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராது. அப்போ அவங்க வந்துட்டு அஃபீஷியலாக காட்டிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு டிஎம்கே ஃபேமிலி தான், அவரோட பையன் தான், ஸ்டாலின் அவர்களுடைய பையன் தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையாக வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு 15 வருஷம் போட்டு அடி நடிச்சிட்டல அந்த கம்பெனியை. யாரை எப்போ எடுத்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஊழல், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ரெட் ஜெயண்ட்டில் இருக்காங்க, ரெட் ஜெயண்ட்டில் தான் எல்லாம் பண்ணுது. இப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் ஏதாவது கொலை பண்ணால் ரெட் ஜெயண்ட், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி சொன்னாங்கன்னா காரணம் ரெட் ஜெயண்ட். இப்போ விக்ரம் ஓடினா ரெட் ஜெயண்ட், வேற ஏதாவது ஒரு படம் ஓடலைன்னா அதுவும் ரெட் ஜெயண்ட் தான். உதயநிதி அவர்கள் கூட வந்துட்டு ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தார்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, அது யாரு நீதானா, அது யார் அது நீதானா, அந்த படமும் நீதானா அப்படின்னு அது ரொம்ப காமெடியா சொன்னாரு. ஆனா இங்க இண்டஸ்ட்ரி பேசுறது என்னன்னா, இன்னும் எது வந்தாலும் ரெட் ஜெயண்ட் கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அப்படி ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்ததுல. அப்படி டாக் இருக்கும்போது என்ன யோசிச்சிருப்பாங்க, டான் பிக்சர்ஸ்னா என்ன, விடியல், ரெட் ஜெயண்ட், சூரியன், டான்னா விடியலாம். போய் கூகுள் பண்ணி பார்த்தாலே அதாங்க வருது, DAWN, டான்னா விடியல். ஸோ டான், ஸோ விடியல், உதயசூரியன், சூரியன் வருது பார்த்தீங்களா, சுற்றி எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு நிலை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த நிறுவனமும் அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் தான். கலைஞர் அவர்களுடைய கொள்ளு பேத்தியினுடைய கணவர் தான் இந்த நிறுவனத்தை நடத்துபவர். அப்படிதான் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றாங்க. கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் மூகா முத்து அவர்களுடைய மகள் பெத்த மகளின் கணவர் ஆகாஷ் பாஸ்கரன். ஸோ அந்த மனிதனுடைய தயாரிப்புல தான் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆகாஷ் பாஸ்கரனே ஒரு பெரிய நிலையில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக தான் இருக்கணும். பட் ஆனால் அவருடைய அந்த போய் அவர் மெங்கலான ஃபேமிலி பார்த்தீங்கல்ல, ஆப்வியஸ்லி கலைஞர் அவர்களுடைய ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தில் வந்துட்டு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல். அதனால தான் போட்டுதான் இவங்க இவ்வளவு பெரிய ஹீரோஸ்க்குலாம் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. வேற என்னங்க, நீங்களும் நானே இப்போ படம் எடுக்கணும்னு ஆர்வமா இருக்கும், போய் விஜய் கால் ஷீட் கேட்டால் கொடுத்துருவாரா? சிவகார்த்திகேயனே கொடுக்க மாட்டார். நீ சிவகார்த்திகேயன் என்ன, சிவகார்த்திகேயன் கொடுக்க மாட்டார், சிவகார்த்திகேயன் கொடுக்க மாட்டார். நம்ம போய் விமல் கிட்ட போய் இப்போ கேட்டு படம் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படின்னும் போது புதுசாக ஒரு நிறுவனம் வந்துட்டு யாரை வச்சு படம் எடுக்கும்? இல்லை 1000 இது வரைக்குமே அவங்களோட படம் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குல்ல, பட்ஜெட் எடுத்தீங்கன்னா ஒரு 1000 கோடி வருங்க. பராசக்தி, இட்லி கடை. இப்போ அடுத்து வந்துட்டு அஜித்தோட பேசுறதுக்கு வந்துட்டு இப்போ அஜித் கிட்ட போய் நீங்கள் பேசுறீங்கன்னா, சார் சும்மா ஒரு டைம் கொடுங்கன்னு சொல்லி உட்காந்துட முடியுமா? சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ குட் பேட் அக்லி நல்லா போகுது, 150 கோடி சார், அந்த 200 கோடி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஓவர் கனெக்ட் ஆகுது. இல்லை சொல்கிறேன், இப்போ 200 கோடி கொடுத்துருவோம் உங்களுக்கு, நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 ரூபா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று இப்படி ஒரு பரிமாற்றம் இருக்குல்ல. இந்த பரிமாற்றமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கணக்கு எடுத்து பாருங்க, அவங்களுடைய படம், அவங்க வரக்கூடிய படம், இதெல்லாம் தாண்டி ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து முதல் படம் இயக்குறாரு, இதே முரளி. இதனால தான் கேட்குறோமோ யார் யார் அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியுங்க. இங்கே சிக்கல் என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு வெளிப்படையாக பேசிடுறோம், வெளிப்படையாக பேச முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இதை சொல்லியே ஆகணும்னு வெறியாகும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யார் யாருன்னு கேட்க விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ கேட்க ஒரு விதத்தில் மக்களுக்கே தெரிய ஆரம்பிக்கிற ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா அந்த சூழலுடைய ஆரம்பமாக தான் இன்னைக்கு இடி ரைடு. இப்போ டான் பிக்சர்ஸ்ல இடி ரைடுங்கிறது தான் இப்போ கேள்வி. யார் இவரு, எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய லைக்காக்கு வரல, லைக்காக்கெல்லாம் வரல, அவ்வளோ சம்பளம், சாரி அது லாஸ் ஆன படம், அதுக்கு ஏங்க வர போறாங்க? ஓடின படத்துக்கு படம் ஹிட் தான். சரி ஓகே, கொஞ்சம் ஓடின படம், கொஞ்சம் ஓடின படம். அதனால இல்ல, ரஜினி அவர்கள் வச்சு படம் எடுக்கிற யாருக்கும் வந்துட்டு ரைட்லாம் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க லாபம் சம்பாரிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இப்போ டான் பிக்சர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு விஜயே வந்துட்டுங்க கடைசி படம் வந்துட்டு பண்றாரு அப்படின்னா, அவர் மேக்ஸிமம் வந்துட்டு டான் பிக்சர்ஸ் நினைச்சிருந்தா உள்ள போந்து வாய விட்ட வேற நீங்க வேற சொல்லவும், நான் உள்ள விஜய் கிட்ட எல்லாம் கால் ஷீட் வாங்கி வச்சிருக்காங்க, நான் வேற சொல்லிட்டேன். இனிமேல் எப்படி வாங்க முடியும்? இல்ல விஜய் கிட்ட கால் ஷீட் வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு அரசியலுக்கே போயிருக்காரு. எப்பா ஏற்கனவே வந்துட்டு ரெட் ஜெயண்ட்ல மொதல் படம் குருவின்னு ஒன்று பண்ணேன். ஆனால் Cloud9 மட்டும்தாங்க அவர் தப்பிச்சாரு. Cloud9 படம் வந்து அவர் பண்ணவே இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க, Cloud9 முதல் படம் மங்காத்தா, மங்காத்தானா அஜித்தினுடைய படம், மங்காத்தா தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் படம். அதுதானே இல்லை, அதுக்கு முன்னாடி படங்கள் இருந்துச்சு. பட் ஆனால் மெயினாக அவங்களோட பெரிய ஹீரோ பேனர் வந்துட்டு மங்காத்தா. உதயநிதியினுடைய முதல் படம் வந்துட்டு விஜய் வச்சு குருவி. இப்போ டான் பிக்சர்ஸும் பாருங்களேன் பெரிய லெவலில் வராங்க. புரியுதா உங்களுக்கு எப்படி பெருசு இப்போ $1 மில்லியன் நம்ம ஏன் சொல்கிறோம்? மணியண்ணனை வச்சு சுற்றிட்டு இருக்கும்போது எவ்வளோ சுற்றினாலும் 5 கோடிக்கு மேலே போகாது, 10 கோடிக்கு மேலே போகாது. விஜய் வச்சு பண்ணுறீங்கன்னா 200 கோடியை தாண்டி.
சின்ன சின்ன பட்ஜெட் போட்டாலும் இன்னைக்கு தியேட்டர்ல கூட்டத்தை பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இல்லை உண்மை. இப்படிப்பட்ட படங்கள் ஒரு புதுசா வர டைரக்டர் கொடுத்து பண்றதுக்கும் இப்படி பண்றது வித்தியாசம் இருக்கு. ஆமா, இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை இப்படி கூட ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் எனக்கு என்ன ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஆப்போசிட்லயும் நிறைய கடைகள் இருக்கு, நிறைய தள்ளுவண்டி கடைகள் இருக்கு, இந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்கு. ஃபேமஸான ரோடு இது, மவுண்ட் ரோட்ல முக்கியமான ரோடு, பிலால்ல இருந்து எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனா நேத்துன்னு சொல்லக்கூடாது, ஒரு மாசம் முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு ஹோட்டலுக்கு கூட்டம் அள்ளுது. எங்க இருந்து இவ்வளவு கார்கள் வருதுன்னு தெரியல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்றது கனெக்ட் ஆகுது. அதாவது சின்ன கடை, பெட்டி கடை, இல்ல ஒரு சும்மா வண்டி கடை அப்படின்னும் போது அதுக்கு கூட்டம் போறதுக்கும், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடை அதுக்கு டக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து சேர்றதும், பிசினஸ் பெருசா வருதும், பக்கத்துல ஒரு நாள் காலி கிரவுண்டா இருந்த விஷயம் இன்னைக்கு பெரிய விஷயமா இருந்தது அப்படி கனெக்ட் ஆகுது. இல்லை உண்மைங்க. அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு நம்ம நிறைய விஷயம் ஒன்று பார்ப்போம். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு சில குடும்பங்கள் தான் வந்துட்டு அங்கே மேக்ஸிமம் சினிமாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம். அது சரி தவறுங்கள்லாம் தாண்டி அங்கே அந்த வணிகத்தினுடைய உச்சத்துக்கு காரணமும் அதுதான் வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கலைஞர் அவர்களுடைய குடும்பம், திராவிட கழகத்தினுடைய கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க சரி தவறுங்கிறதெல்லாம் தாண்டி சினிமாவுக்குள்ள அவங்களோட ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் சினிமாக்காரர்கள் யாருமே அவங்கள பற்றி பெருசாக குறை சொன்னதே கிடையாது. நம்ம அந்த ஒரு ஆங்கிளையும் நம்ம பார்க்கணும். இப்போ அவங்க வந்துட்டு ஆரம்ப காலத்துலேருந்து கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின காலத்தில் இருக்கட்டும், படம் தயாரித்த எல்லா விதமான நிலைகள்லையுமே பிளாக் மார்க்குங்கிறது சினிமா ரீதியில் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் 1000 வரும், அதை நம்ம வந்துட்டு அதுக்குள்ளேயே நம்ம பார்த்தோம். ஆனால் சினிமா ரீதியாக இதுக்கு முன்னாடி Cloud9 இருக்கட்டும், இப்போ வந்துட்டு ரெட் ஜெயண்ட் கூட வேற சர்ச்சைகள் இருந்தால் கூட, இப்போ கமல் மாதிரியான ஒரு நடிகர், நீங்கள் யோசிச்சு பாருங்க, கமல் மாதிரியான ஒரு நடிகர் அரசியலில் வேணால் சமரசம் செய்யலாம், சினிமாவில் சமரசம் செய்ய மாட்டார். சினிமாவில் வந்து அவர் நிற்கிறாரு, உதயநிதி மாதிரி வந்துட்டு கணக்கு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, ரெட் ஜெயண்ட் மாதிரி கணக்கு கொடுக்க ஆள் இல்லைன்னு நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், குறிப்பாக ஜெயலலிதா அவர்களெல்லாம் வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு வேற தளங்களில் வந்துட்டு எதிர்த்தவரும் கமல்ஹாசன் அவர்கள். ஒரு விஸ்வரூபம் டைம்லலாம் வந்துட்டு பகிரங்கமாகவே வந்துட்டு எதிர்த்தார். ஸோ அப்படின்னும் போது வந்துட்டு அவர் வந்து உதயநிதிக்கு வந்துட்டு ஒரு சாஃப்டாக ஒரு நல்ல பையன்னு சொல்லணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் அவர் வந்துட்டு கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சிருக்காங்கன்னு சொல்கிற அந்த ஒரு நிலை கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு லீனேஜை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு டான் பிக்சர்ஸும் வருது. ஆனால் அவங்க யாரும் தேடிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா கூட அவங்களுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்காங்களோ. ஆமா, அதுதான் யதார்த்தம். இப்போ விஜயனுடைய கடைசி படங்க, அவருக்கு வந்துட்டு என்ன ஆசை, அவர் ஏன் பகவந்த் கேசரி ரீமேக் எடுக்கிறாரு? புதுசாக ஏதாவது ஒரு படத்தை எடுத்து அந்த படம் நல்லா எல்லாம் போய் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா போகிற படம் கடைசி படம் நமக்கு லாஸாக இருந்துடக்கூடாது, ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு போனோம், அதாவது ஹிட் படத்தை கொடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு தான் அவர் கஷ்டப்பட்டு பகவந்த் கேசரி படத்தை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ பொங்கல் கூடுறாரு. கூட குறுக்க அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி டான் பிக்சர்ஸ் மூலியமா தான் பராசக்தி வருது. இப்போ டான் பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணோம், ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணோம். டான் இந்த லாபி உங்களுக்கு புரியுதா? ஒரு நடிகர் யாருங்க குளிர்காயிருது, எனக்கு இதுல யாரை சொல்றதுன்னு தெரியல. இதுல சிவகார்த்திகேயன் மாட்டிட்டு இருக்காரு. மாட்டல, அவர் தான் குளிர்காயிறாரு. உண்மையிலேயே அவர் தான் குளிர்காயிறாரு. அதான் எனக்கு புரியல. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது டிஎம்கே டிவிகே அந்த ஒரு பஞ்சாயத்து ஒரு பக்கம் கொண்டு வராங்க, இன்னொரு பக்கம் வந்து இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது வந்துட்டு விஜய்க்கு எதிராக வந்து சிவகார்த்திகேயன் படம் வரலாமா, இப்போதான் நாங்கள் அந்த துப்பாக்கிலாம் கொடுத்தாங்க. இன்னொன்று விஜயோட கடைசி படம், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியும். அந்த படத்தை வந்து எப்படி அந்த படம் இருந்தாலுமே அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்க போகுது, எவ்வளோ வசூல் எல்லாமே இருக்குது. ஏன்னா அடுத்த 2 மாதத்துல தேர்தல், எல்லா விஷயமும் அடங்கின படம் ஜனநாயகன். அந்த டைமில் பராசக்தின்னு ஒரு படம் விட்டு அதுவும் இந்திய எதிர்ப்பு, அதுவும் அரசியல் படம்ன்ற போது பெரிய பிரச்சனை ஆகும்ல. என்னன்னா அதான் சொல்லுவாங்கல்ல, யாராவது அடிச்சுக்கிறீங்க, ஆனா ஒரு மனுஷன் மட்டும் லைட்டா லிஃப்ட் ஆகி போயினே இருப்பாரு. உண்மைதான். இப்போ ஒட்டுமொத்த டிமானிட்டைசேஷன் டைம்ல இந்தியாவே அழுதுகிட்டு இருந்துச்சுங்க. ஆனா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த பணத்தை மாத்திரன்னு சொல்லி தங்கத்தை வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க இல்லீகலா. அவனுங்க மட்டும் நல்லா வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆயிட்டானுங்க. பழைய நகை வச்சிருந்தவனுங்களாம் கொண்டுட்டு போய் பழைய நகை அதிக ரேட்டு கொடுத்து ஒரு கூட்டம் வந்துட்டு அப்படியே செழிப்பாச்சு. அதாவது ஊரே அழுதுகிட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் ஒருத்தவன் மட்டும் அந்த மாதிரி தோணுது. அந்த மாதிரி அதே யோகம் சிவகார்த்திகேயனுக்கு உண்டு. ஊரே அடிச்சுக்குது. 9 கிரகத்திலையும் உச்சம் பெற்ற ஒருவன், அந்த ஒருவனால மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை பண்ணி, அதாவது நீங்க அடிச்சுக்கங்க, ஏதோ பண்ணிக்கங்க, ஏதோ நடந்துட்டு போச்சோம். ஆனா எனக்கு என் படம் வந்துட்டு, ஆனா எனக்கு உண்மையிலே நியாயமா இல்லைங்க. அது நீங்க என்னதான் அரசியல் இதெல்லாம் யோசிச்சாலுமே விஜய் ஒரு நல்ல நடிகர். இல்ல அது கரெக்ட். ஆனா பொது வாழ்க்கையில வந்துட்டோம்னா நியாய தர்மம். எனக்கு என்ன இப்பதானங்க துப்பாக்கி கொடுத்தாரு, நீங்க அதுக்காவது யோசிக்கணும்ல. இதுல என்ன தெரியுது, துப்பாக்கி வாங்கின துப்பாக்கி வச்சே போட போறாரு. யாருக்கும் துப்பாக்கி கொடுக்க கூடாது. எனக்கு நீங்க ஏன் பாத்தீங்களா, இப்ப நீங்களே பேச்சாக விஜய் சிவகார்த்திகேயன் போட்டு விட்டீங்க. அப்படி கிடையாதுங்க. ஒருவேளை சிவகார்த்திகேயன் நிலைமையோ, இப்ப மேடைக்கு பேசுறாங்க, தளபதி மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது, தளபதி மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதுலாம் சொல்றாங்க, எல்லா இடங்களையும் பேசுறாங்க. ஆனா ஒருத்தங்க கூட அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்துக்கள் சூப்பரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அதை விஜய் எதிர்பார்க்கிறாரான்னு தெரியல, நான் சொல்லலை.
நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை அவர் ஜெயிச்சாருன்னா வாழ்த்து சொல்ல போறீங்க, தோத்தாருன்னா சரி ஓகே அவர் சினிமாவுக்கு வந்துருவாருன்னு யோசிக்க போறீங்க. ஆனால் வாழ்த்து சொல்லக்கூட ஒரு பயம், ஒரு விஷயம். ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் போயிட்டு டக்குன்னு சார் இந்த விஜய் டிவிகே கட்சி அதை பற்றி வேணாமே, வேற ஏதாவது பேசலாமே, ஏன்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இதை தாண்டி வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர், நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி கெரியரோட உச்சத்துல இருந்து ஒருத்தர் வெளியே போறாரு அப்படின்னும் போது அவர் அழகா கொண்டாடி அனுப்பலாம்ல. குறுக்க வந்து பராசக்தின்னு ஒன்று இல்ல சொல்ல. எனக்கு இவ சொல்லும் போது இந்த வெற்றி கொடிக்கட்டுல ஒரு வடிவேல் என்னமோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப என்ன வயதுக்கு இந்த ஊருக்கு வந்தீரு அவன் கேட்பான்ல, அந்த மாதிரி இவ்வளவு நல்லா நடிகரா இருக்கீங்க அப்ப எதுக்கு அரசியலுக்கு வந்தீரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல இருந்து ஒரு கூட்டம் கேட்கும். அதாவது இது எப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு 4-5 படம் பண்ணோம், படம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தோம், நமக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, பொறுப்பு, அந்த கதை கிடையாது. இது ரொம்ப வருஷமாவே அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தன் வந்து ஒரு 60-70 வயசுல வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றதுக்கும் 50 வயசுல நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சார் நான் இப்போ டக்குன்னு டிவி கேட்காம பேச நினைக்காதீங்க. இல்ல போற போக்குல ரஜினி ஒரு குத்து, கமல் ஒரு குத்து குத்திட்டு போயிருக்கீங்க. ஜென்ரலா சொல்றேன், ஜென்ரலா வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்துட்டாரு, அரசியலுக்கு வந்துட்டாரு, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஒரு நல்ல படத்தை நீங்கள் தனியாக விட்டீங்கன்னா அந்த படம் நல்லா போகும், பயங்கரமாக வசூல் கிடைக்கும், இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த கட்டத்துக்கு லிஃப்ட் ஆகும். இப்போ ஒரே டைமில் 2 பெரிய படத்தை விட்டு 2 படமும் கிளாஷ் ஆகி 2 படமும் வந்து ஒரு மாதிரியா போகிறதுக்கு ஒரு படத்தை விட்டுட்டு அந்த படம் அது வந்து நீங்கள் நார்மலாக இப்போ வந்து விஜய் சாருக்கு வந்து இன்னொரு 10 படம் இருக்குன்னா ஓகே, கடைசி படம் அதை பேசாமல் விட வேண்டியதானே. அதில் போய் சொருகி விட்டு நீ சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு திட்டு வாங்க போகிறாரா, இல்லை சிவகார்த்திகேயன் வந்து இதை வச்சு அவர் அடுத்த லெவலுக்கு போக போகிறாரா, இல்லை இந்த படத்தோட டேட் தள்ளி போக போதா, இந்த 3 கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ஜனவரி மாதம் வர டைமில் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சிவகார்த்திகேயன் விரும்ப மாட்டாருன்னு எனக்கு தோணுது. இது சிவகார்த்திகேயனுடைய விருப்பத்திற்குலாம் அப்பா நான் அதை வேற தெரியாமல் சொல்லிட்டு இருக்கேன். விருப்பம் அவர் இருக்கா இல்லையா, அவரே கேட்டிருக்கலாம் இல்லையா, என்னங்க அவர் கூட போயிட்டு கிளாஸ் வரீங்க, இப்போதாங்க துப்பாக்கிலாம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அவர் கேட்டிருப்பாரு. எல்லாம் தெரியும், நீங்கள் வேலையை மட்டும் இந்த படத்தில் இதில் வரும் தெரியுமா, சீன்லாம் நாங்கள் யோசிச்சுக்கிறோம், நீ உடம்பேற்ற அந்த மாதிரி தான் ஆயிடுச்சா, சிவா அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. சரி, அதை அவரை தான் வந்து கேட்கணும். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு அரசியல் இருக்குது, சினிமாலே அது வந்து ரொம்ப அதிகமாக ஆதிக்கம் செலுத்துது. ஒருத்தர் வந்து படம் நடிக்க வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னும் போது டக்குன்னு அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு கார்னர் பண்ணுறது அது தேவையில்லாத விஷயம் தான். ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான். இதெல்லாம் தாண்டி நம்ம டான் பிக்சர்ஸ் ஒன்று சொல்லணும், புதுமுகங்களையும் அறிமுகப்படுத்துங்க. அடிக்கிற அடியில இவ்வளோ பேசி இவ்வளோ பண்ணி அவங்க யோசிப்பாங்க, நீ வெளியில இருந்தே இவ்வளோ விஷயத்தை கனெக்ட் பண்ணி பேசுறியே, உன்னை வில்ல பண்ணா நீ என்னென்ன பண்ணுவ அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பாங்க. இருந்தாலும் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறோன்றதுக்காக தான் இது. எப்படிதான் தெரியதான் போகுது, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு தெரிய போகுது. அந்த படத்துல குதிப்பாங்கல்ல, எந்த பக்கம் வந்து குதிக்கணுமோ, ஒருத்தர் தும்முனா குதிக்கணும்னு சொன்ன மாதிரி குதிக்குமோ தெரியதான் போகுது. உண்மைதான், கண்டிப்பா இது யாரு என்ன ஏதுன்னு தெரியதான் போகுது. தெரியும் போது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். பட் அதுக்குள்ள அரசியல் என்னன்றதை நாங்கள் வந்து இப்போ டீட்டெயில் பண்ண நினச்சோம். இதில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து பகடைக்காயா இல்லை பகடை ஊட்டி விட்ட கையே சிவகார்த்திகேயனா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, ஆனால் அந்த கையே சிவகார்த்திகேயன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, எஸ்கே வந்துட்டு நான் திருப்பி சொல்கிறேன், ரஜினி மாதிரி. ஓகே, அது மாதிரி தளபதி மாதிரிலாம் கிடையாது. இல்லை ஏங்க, தளபதிக்கு அரசியல்லாம் வராதுங்க, சினிமாக்குள்ள அரசியல் வராது. வெளியில் போனால் மேபி ஒரு அரசியல் பண்ணலாம், சினிமாக்குள்ள அவர் மேபின்ற வார்த்தை எவ்வளோ குத்தும் தெரியுமா உங்களுக்கு? புரிய மாட்டேங்குது. மேபி சொல்லாது. சரி, வெளியில் போய் ஒரு அரசியல் பண்ணலாம். அவர் வந்து ஒரு தமிழக ஒரு தலைவர் கரெக்ட் 2026 நோக்கி வந்து பயணிச்சிட்டு இருக்காரு, பயங்கரமா போயிட்டு இருக்காரு. ஓகேவா, ஒரு தியாகத்தை வந்து நீங்க தியாகம் தான் உன்னை உயர்த்துங்கிற மாதிரி ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு. அவருக்கு விஜய்க்கு வந்துட்டு சினிமாக்குள்ள அரசியல் பண்ண தெரியாதுங்க, அவருக்கு அவர் வேலை தான் தெரியும். ஆனால் ரஜினி அப்படி கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தந்திரம் இருக்குல்ல, தந்திரம்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல கமல் நிக்கிறாரு, கமல்னா முட்டி செத்தவா, கமல் உட்காருங்களா சேர், அது அது எவ்வளோ இன்சல்ட் தெரியுமா? அது ஏன் அவரால் நிற்க முடியாதா? இல்லை அது அது வந்துட்டு எப்படின்னா கமலை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லாக் பண்ணுறது. ஒரு குழந்தைக்கு தெரியாது. ரஜினி சார் ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் அவர் இவ்வளோலாம் வந்துலாம் யோசிக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவருக்கு தெரிலன்னு சொல்கிறார், அவ்வளோதான். அன்னைக்கு கூட பாவம் ஒரு கேள்வி கேட்டு அவர் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்காரு, டக்குன்னு ஒரு லுக் விட்டாரு பாருங்க, ஜெயிலர் பிஜிஎம் போட்டோன்னா உண்மையிலே ஜெயிலர் மாதிரி இருந்தார். ஸோ அவ்வளோதான், அவர் கோவப்படுறதுல கோவப்படுவார், பேசுறதுல பேசுவார், இல்லை அமைதியாக போயிடுவார்.
குழந்தைங்க அவர் என்ன கேட்டாரு, இப்போ நிற்கும் போது உட்காரிங்களா கமல்னு கேட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு தெரியுமா? உட்காருங்களா கமல் அப்படின்னா என்ன, உங்களுக்கு மக்கள் தான் சேர் கொடுக்கல, நானா சேர் கொடுக்குறேங்கிறதுக்கான அர்த்தம் அது. இப்பா இதுதாங்க சொன்னாரு. அதாவது இப்ப மீடியாவை பார்த்து ஏன் ரஜினி சார் இவ்வளவு பயப்படுறாருன்றதுக்கு இதுதான் எல்லாம் பாத்தீங்க மக்களே, இதான் எடுத்துக்காட்டு. ஏன் வந்து அவர் எப்ப பார்த்தாலும் மீடியானாவே கொஞ்சம் லைட்டா ஜர்க் ஆகுறாருன்னு சொல்லிட்டு நல்லா பண்றீங்க. இல்ல உண்மைங்க, அவர் பாருங்க, அவர் அழகா கமல் சார் வந்து லாக் பண்ணிட்டாரு. ஆனா கமல் சார் என்னைக்காவது ரஜினி வந்து அது மாதிரி பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட வேலையை பார்த்துக்கலாம். ஆனால் ரஜினி வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணும்போது டக்குன்னு வந்து நீங்கள் பாருங்க, எதிரில் இருக்கிற ஒரு ஆளை காக்கா கதை எப்படி வந்துச்சு? சும்மா இருந்த ஆளை சொரிஞ்சு விட்டு காக்காவை தேவையெல்லாம் பறக்க விட்டு இப்போ அணில்னு கூப்பிட்டு இருந்தோன்னு காக்கானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது நடக்க எவ்வளவு பாருங்க. சிவகார்த்திகேயனோட தந்திரத்தை பாத்தீங்களா? எங்க பேசி ரஜினி கமல் கம்பேர் பண்ணி கொண்டு வந்தோம் பாத்தீங்க, கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாரு பாத்தீங்களா? துப்பாக்கி சரியான இடத்துல தான் இருக்கு. அந்த துப்பாக்கி பின்னாடி சுடாம இருந்தா சரி.